எனக்கு கொடுத்த காதல நான் 100 மடங்கா உங்களுக்கு திருப்பி தரணும் ஆதி. இந்த உலகத்திலே கொடுமையான வலி என்ன தெரியுமா? பெத்தவங்களோட மரணம் தான். ஆனா அந்த மரணம் நமக்கு பிடிச்ச நம்மளோட உலகமா நினைச்சிட்டு இருந்த ஒருத்தரால வந்தா பெத்தவங்களை இழக்கிறத விட அந்த இழப்புக்கு காரணமா நாம நேசிச்ச ஒருத்தவங்க நினைக்கும் போது வர்ற வலிய வார்த்தையால சொல்ல முடியாது. நீங்க செஞ்ச ஒரு தப்பு என் சொத்து பணம் எல்லாத்தையும் இழக்க வச்சு ரோட்ல நிக்க வச்சிருந்தா கூட நான் கவலையப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா உங்களால நான் இழந்தது எங்க அம்மா. எங்க அம்மா போகும்போது என் கூட இருந்த எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அப்ப நீங்க என்ன மன்னிக்கவே மாட்டீங்களா? அந்த அன்பை மறுபடியும் தர மாட்டீங்களா? அதான் சொன்னேனே, எங்க அம்மா போகும்போது எனக்குள்ள இருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும்னா தம்பி ஆதி, உங்களத இங்க வாங்க. ஆனா வாங்க தம்பி, உங்களுக்கு பேசணும்னு கூப்பிடுறல்ல. என்ன தம்பி, பொண்டாட்டிக்கு சரியாயிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க போல் இருக்கு. உன் மேல கொலை வெறியில இருக்கேன், பேசாம போயிடு. அப்ப நீ செஞ்சதுக்கெல்லாம் நான் உன்னை என்ன பண்ணணும்? நேரத்துக்கு உன்னை அப்படியே உசுரோட வச்சு கொளுத்தி இருக்க வேண்டாம். நீ சவால் விட்ட மாதிரியே என் சின்ன பொண்ணையே எனக்கு எதிரா திருப்பி விட்டல நீயே. அதுக்கு பதிலா நான் உனக்கு ஏதாவது செய்யணும்ல? ரெடியா இரு. பழிக்கு பழி வாங்கறதுல நான் புலின்ட்டு உனக்கு காட்டணும் இல்ல? ஏய், என்ன சிரிச்சிட்டு இருக்கிறவன்? இல்ல, நான் திருப்பி அடிக்க ஆரம்பிச்ச உடனே உன் முகத்துல இவ்வளவு பயம் தெரியுது. அப்புறம் உனக்கு எதுக்கு இந்த வெட்டி வீராப்பெல்லாம்? பவித்ராவை உன்கிட்ட இருந்து பிரிச்சதெல்லாம் சின்ன சாம்பிள் தான். இன்னும் லக்ஷ்மி அம்மா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, மெயினா ஆண்டாள் வேற இருக்காங்க. இங்காரு ஒரு தடவை விழுந்து விட்டனா ஓயாம விழுந்துட்டு இருப்பானெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காத. நான் எருமை இல்லடா, காளை. சும்மா காளை இல்லடா, தக்காளி ஜல்லிக்கட்டு காளை. இங்காரு குத்தி குடல் உருவி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்ப லாடம் கட்டி ஓரமா உட்கார வைக்க வேண்டியதுதான். பாக்கலாம்டா, பாக்கலாம். யாருக்கு யாரு லாடம் கட்டி உட்கார வைக்கிறாங்கன்னு பாக்கலாம்டா. உனக்கு ஏதோ நல்ல நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எனக்கு இருக்கிற வேற பிரச்சனையில உன்னை அப்பப்போ கண்டுக்காம விட்டுடுறேன். இல்லன்னா இவ்வளவு தூரம் உன்னை பேச விட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா? மிஸ்டர் தர்மலிங்கம், வேட்டையாட மூடு இல்லாத சிங்கம் கொஞ்சம் அமைதியா தான் இருக்கும். அதனால இந்த நரி வந்து உரசி பார்த்து ரசிக்கும். ஆனா சிங்கத்துக்கு பசி எடுத்ததுன்னு வை, அந்த நரியோட நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. சொல்லியா, என்ன சொல்லிவிட்டான்? அது ஒண்ணு இல்ல பாட்டி, இந்த வீடு சொத்தெல்லாம் உங்க பேர்ல தானே இருக்கு. ஆமா, என் பேர்ல தான் இருக்கு. அதெல்லாம் உங்க பேத்தியோட புருஷங்க அழகர் பேர்லயும் ஆகாஷ் பேர்லயும் மாத்தி எழுதி வைக்க சொன்னாரு. அப்படியா? சரியா, எழுதி வச்சிருவோம். என்ன பாட்டி உடனே சரின்னு சொல்லிட்டீங்க? சொன்னது ஆதியாச்சே, அவன் சொன்னா இந்த வீட்டுல எல்லாரும் கேப்போமையா. என் மகனும் என் மூத்த பேத்தியும் தான் கொஞ்சம் கிறுக்கு. மத்த எல்லாருமே ஆதி என்ன சொன்னாலும் கேப்போம்.
தோட்டம் தோறவு மதுரையில இருக்க இடம் இது எல்லாத்தையும் பெரிய பேரனுக்கு எழுதணும். இந்த வீடு ஆசாரிப்பட்டியில இருக்க இடம், கரிசல்பட்டி போற வழியில இருக்கிற தோட்டம், இது எல்லாத்தையும் சின்ன பேர்ல எழுதணும். சரி பாட்டி, நான் நாளைக்கே ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் பேசி அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடுறேன். சரி பாட்டி, அப்ப நான் கிளம்பவா? ஐயா கொஞ்சம் இருங்க. என் மக அவங்க ஒட்டு கட்டுட்டு இருக்கான். ஓ, கொஞ்சம் பொறுங்க. இப்ப பாருங்க வேடிக்கைய. ஏயா, நீ சொன்ன மாதிரி அந்த மந்திரவாதி கிட்ட மை வாங்கினா கேக்குமா? கேக்கும். அந்த மைய என் பையனோட மண்டையில வச்சு விட்டா நான் என்ன சொன்னாலும் கேப்பானா? கேப்பார் பாட்டி. நான் என்ன சொன்னாலும் கேப்பானா? ஆமா பாட்டி, கேப்பாரு. அப்ப நான் சாக சொன்ன செத்துருவானா? கண்டிப்பா நீங்க என்ன சொன்னாலும் கேப்பாரு. சரியா, அப்ப நான் காலையில வந்துடுறேன். 2 பேருமா போய் மைய வாங்கிட்டு வந்துருவோம். வந்து நாளைக்கே என் மகனுக்கு தெரியாம தலையில தடவி விட்டுறேன். சரி பாட்டி, நீங்க வந்ததும் போன் பண்ணுங்க. நம்ம 2 பேரும் போய் வாங்கிட்டு வந்துடலாம். சரியா? சரி, சரி. அப்ப நான் கிளம்புறேன். நீங்க கிளம்புங்க.